ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் நாளை எண்ணப்படுகின்றன. இதற்காக சித்தோடு அரசு பொறியியல் கல்லூரியில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகள் குறித்த தகவல்களை தருகிறார் செய்தியாளர் பாபு. பாபு, என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு, விவரங்களை பகிர்ந்துக்கலாம். வணக்கம் ஸ்ரீராம். ஈரோடு கிழக்கு தொகுதிக்கான இடைத்தேர்தலான வாக்குப்பதிவு கடந்த 5ஆம் தேதி நடைபெற்றது. வாக்குப்பதிவுகள் முடிவுற்று வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சீல் வைக்கப்பட்டு வாக்கு எண்ணும் மையமான சித்தோடு அருகே உள்ள அரசு பொறியியல் கல்லூரிக்கு கொண்டு செல்லப்பட்டது. அங்கு பாதுகாப்பு அறையில் வேட்பாளர் முகவர்கள் முன்னிலையில் மாவட்ட தேர்தல் நடத்தும் அதிகாரி ராஜகோபால் சங்கர் சீல் வைத்தார். இதனிடையே இந்த வாக்கு எண்ணிக்கை மையம் மலைப்பகுதியில் உள்ளதால் சுற்றி இந்த சிறப்பாக பாதுகாப்பாக வாக்கு எண்ணிக்கை நடைபெறுவதற்காக 78 சிசிடிவி கேமரா உட்பட மற்றும் பாதுகாப்பு அறையை சுற்றி 4 அடுக்கு பாதுகாப்பும் போடப்பட்டுள்ளது. இதற்காக மேலும் நுழைவாயிலிருந்து வாக்கு எண்ணெய் மையத்துக்கு செல்வதற்கு 2 கிலோமீட்டர் செல்ல வேண்டியது நுழைவாயிலும் ஒரு டிஎஸ்பி தலைமையிலான பாதுகாப்பும் போடப்பட்டுள்ளது. நாளை காலை வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் நிலையில் காலை 8 மணி அளவில் முதல் தபால் ஓட்டுகள் எண்ணப்படும் என்றும் இதற்காக இந்த வாக்கு எண்ணிக்கைக்காக 14 டேபிள்கள் போடப்பட்டுள்ளதாகவும் மொத்தம் 17 சுற்றுகள் நடைபெறும் எனவும் தெரிவித்துள்ளனர். ஸ்ரீராம், தகவல்களை வழங்கியதற்கு நன்றி பாபு.